மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க பொன்மார் லொகேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு வில்லா ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு கட்டினாலும் நீங்கள் கட்டிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் கொஞ்சம் வீடு பெருசாக கட்டலாம்னு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வில்லாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பாருங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி நம்மளுக்கு அந்த எலிவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கார்டன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. ஸோ இது மாதிரி எல்லா வீட்டும் நம்மளுக்கு அந்த கார்டன் ஸ்பேஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தா உங்களுக்கு டிஜிட்டல் லாக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பாஸ்போர்ட் போட்டோம், அந்த பாஸ்வேர்ட் அது மாதிரி போட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். கார்டு வச்சும் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் சுவிட்சுங்க. ஃபேன் ஓடிட்டு இருக்குங்களா? இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. மேலே பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட்டோரில் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 BHK உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துருவாங்க. சரிங்களா? இந்த ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7/10 7க்கு 10 இந்த ஸ்டடி ரூம் நம்மளுக்கு வருங்க. வீடு இதில் கண்டிஷன் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ எலிவேஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதனா கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளானில் நீங்கள் கண்டிஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எந்த வீடு வாங்கினாலும் கரண்ட் போனாலும் உங்களுக்கு கரண்ட் போகிற ஃபீலே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சோலார் பேனல் 3 கிலோவாட்டில் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரண்ட்டே போயிடுச்சுன்னா நீங்கள் ஏசி போட்டுக்கலாம், ஃபேன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க பொன்மார் லொக்கேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு வில்லா ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு பொன்மார் வரும். இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு மேடவாக்கம் வரும். மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், கோயிலாஞ்சேரி, மதுரைப்பாக்கம். சரிங்களா? பொன்மார்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரைப்பாக்கம் லொக்கேஷன் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு CMD லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ பொன்மார் நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு DTCP ஆகிடும். பொன்மார்க்கு முன்னாடியே தான் மதுரைப்பாக்கம் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. நம்மளை இன்றைக்கி யார் வீடியோ எடுக்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம் ஹோம்ஸ் தாங்க. சத்தியம் கோல்டன் நெஸ்ட் இந்த ப்ராஜெக்டோட நேம் தான். 24x7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்காங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொன்மார் லொக்கேஷனில் எனக்கு ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வில்லாவும் இவங்க பண்ணி தராங்க. சரிங்களா? அப்படியே அவங்க உள்ளே போயிடலாம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க. ஆர்ச்லாம் பாருங்கள், எல்லாமே போட்டு பக்கா கண்டிஷனில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான ரோடு கொடுத்துருக்காங்க. ரோடோட வித் அப்படின்னு பார்க்கும்போது 24 ஃபீட் நம்மளுக்கு ரோடு வருங்க. கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே எத்தனை வீடு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் நம்மளுக்கு 29 வீடு வரப்போகுதுங்க. ஸோ 29 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வீடு நீங்கள் கஸ்டமைஸ் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு நம்மளுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லேண்ட் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு கட்டினாலும் நீங்கள் கட்டிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் கொஞ்சம் வீடு பெருசாக கட்டலாம்னு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வில்லாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் வந்து ஒரு 500 மீட்டர் சொல்லியிருந்தேன். அந்த பேனர் உங்களுக்கு தெரியுதுங்களா? அது ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு மெயின் ரோட். நம்ம மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற மெயின் ரோட். எக்ஸாக்டாக பண்ணால் பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பாருங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி நம்மளுக்கு அந்த எலிவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலாம் பார்த்தா அந்த ஸ்பாட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சைடு பார்த்தா அந்த கார்டன் ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்துடும். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் ஹைட் தூக்கி தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸிவி கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாங்க. அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக நம்மளுக்கு இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்து பாருங்களேன், இங்கே நீங்கள் அந்த கார்டன் ஸ்பேஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. EBயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே 3 ஃபேஸ் EB தான். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CCTV கேமரா எல்லாமே வந்துருங்க. வாங்க அப்படியே ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டெப் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் வந்துருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், எவ்வளோ பெரிய கார்டன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி எல்லா வீட்டையும் நம்மளுக்கு அந்த கார்டன் ஸ்பேஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் அப்படின்னா வராண்டா மாதிரியும் பண்ணிக்கலாம், இந்த சிட் அவுட் ஸ்பேஸ் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செடி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கார்டன் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தா அந்த ஸ்பாட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இங்கேயும் பார்த்தா டைல் ஃபினிஷிங் ரொம்ப பார்க்குறது சூப்பராகவே இருக்குது. அந்த எலிவேஷன் பிளானை ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சிசிடிவி கேமரா எல்லாமே வந்துடும். இங்கேயும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அது மாதிரி கார் பார்க்கிங்லையும் நம்மளுக்கு ஒரு சிசிடிவி கேமரா இருக்குங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் ஈவினிங்கில் வந்து சிட் அவுட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸும் இருக்குது, நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு டிஜிட்டல் லாக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பாஸ்போர்ட் போட்டும் அந்த பாஸ்வேர்ட் அது மாதிரி போட்டும் ஓப்பன் பண்ணிடலாம், கார்டு வச்சும் ஓப்பன் பண்ணிடலாம், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்லாம் பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக தான் இந்த ஃபியூச்சர் எல்லாமே நம்மளுக்கு வரும். ஆனால் இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ காலிங் டோரிங் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே உங்களுக்கு அந்த 24x செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்காங்க. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாதுங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி 1500 ஸ்கொயர் ஃபீட்டாக நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இவங்க வந்து லேண்டாகவும் வச்சுருக்காங்க, உங்களுக்கு லேண்டாக வாங்கிட்டு ஆனால் எலிவேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. உள்ளே இருக்க ஃப்ளோர் பிளான்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலு பெட்ரூம் கிச்சன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கஸ்டமைஸ் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குங்களா, வெளியில் யாருன்னா வந்தாங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே விஷுவலாக பார்த்து நீங்கள் உங்களுக்கு யாருன்னா அனதர் பர்சன் யாருன்னா வந்தாங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ண வேணாம். ஸோ செக்யூரிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் சுவிட்சுங்க. ஃபேன் ஓடிட்டு இருக்குங்களா, இங்கே பாருங்கள் நான் கிளிக் பண்ணுறேன், ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பி நம்ம ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம், ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குதுங்க வெளில. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஷோபா போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு ஷோபாலாம் அந்த ஷோபாலாம் நம்மளுக்கு வராது. இது வந்து பார்த்தா ஒரு மாடல் ஹவுஸுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த ஷோபாலாம் எங்கே போடலாம், டிவி யூனிட் எங்கே இருக்குது, எப்படிலாம் நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் இந்த வால்பேப்பர் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வால்பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் டோர் நம்மளுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஃபுல்லாக பார்த்தா அந்த ஸ்ட்ரிப் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல ஒரு எல் ஷேப்பில் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தா லைட்லாம் பாருங்களேன், நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச் டிவிங்க, ஒரு 55 இன்ச் டிவியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய டிவிலாம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 15x10 15க்கு 10 நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை ஏன்னா காய்கறி கட் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ நெட் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த UPVC இன்வெர்டர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பவர் சேவிங் பாயிண்ட். ஸோ அது எல்லாமே நீங்கள் கீழே வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், சரிங்களா. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹுட் அண்ட் டோர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வெஸ்டர்ன் கிளாசெட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷவர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்போ எல்லாமே இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கிச்சன் தான். அப்படியே உள்ள வாங்க. 7x10 7க்கு 10 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. மேலே பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட்டோட கவர் பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டோட கலருக்கும் இங்கே பாருங்க இந்த கிச்சன் மேட்டோட கலருக்கும் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு தட்டி வைக்கிற ட்ரே, இந்த கரண்டி வைக்கிற ட்ரேஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. நல்லா பெரிய பெரிய ட்ரேவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்துடுங்க கிச்சன்லேயே, சரிங்களா. இந்த சைடு பாருங்க ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த பிளாக் கலரில் நம்மளுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது, அந்த ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளுக்கு தெரியுதுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேப் பாயிண்ட் வந்துடும். இந்த ஏரியா பார்க்குறீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் ஹீட்டர் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. இங்கெல்லாம் பாருங்கள் டைல்ஸோட கலர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு டேப் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த வீடு பார்க்குறீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது பார்த்தா 1200 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வரும். ஆனால் அதோட செட் பேக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 அடி நம்மளுக்கு பெரிய செட் பேக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேண்டை சூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செட் பேக்கு சில கஸ்டமைசேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறுங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், இப்போ நம்ம இந்த லேண்ட் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க, 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படிலாம் அந்த ஃப்ளோர் பிளான் சூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமோ ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் நீங்கள் கார்டன் செட்டப்லாம் பண்ணிக்கலாம், வெளியிலேயும் நீங்கள் அந்த கார்டன் செட்டப் எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடும் பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கேயும் நீங்கள் செடியெலாம் வச்சிக்கலாம், நல்லாவே இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க.
அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் இவங்களே உங்களுக்கு அந்த லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தராங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த டிவி யூனிட் பக்கத்துலேயே பாருங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட பேனல்லாம் பாருங்களேன், என்ட்ரன்ஸில் ஃபுல்லாகவே அந்த ஹுட் கலர் கொடுத்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு பிளான் பண்ணி அந்த இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். அப்படியே உள்ள போயிடலாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வேணா பட்டா கூட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா 10x10 10க்கு 10ல நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமா நம்மளுக்கு இருக்கு. அப்படியே வாங்களேன். 10x10 சைஸ் நான் பெட்ரூம் சைஸ் சொல்லியிருந்தேன். இந்த பெட்ரூம்குள்ளே இருக்க கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்குள்ளே தான் இருக்குது. இந்த வால்குள்ளேயே கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும். இங்கே பாருங்க, நல்லா ட்ராவ்ஸ் எல்லாமே இருக்குது, நல்லா பெரிய பெரிய ட்ராவ்ஸாக இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்குது. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி செட் பேக் இருக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி செட் பேக் வீட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் இந்த காற்று வசதிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மேலே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது, லைட் பாயிண்ட் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு அந்த ஸ்மார்ட் சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேன் போடணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், மேலே ஃபேன் ஓடுது பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு அந்த ஸ்மார்ட் சுவிட்ச் எல்லாமே வந்துடும். அது மாதிரி பார்த்தா ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க இந்த பெட்ரூமில். அப்படியே வாங்க, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துறோம். கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு கார் பார்க்கிங், ஒரு எக்ஸிவி கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு கார்டனிங் ஏரியா வந்துடும். 15x10ல நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஸ்டெப்ஸ் கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7x10ல கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு 2 அடிக்கு செட் பேக் இருக்கு. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக அந்த கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்களேன், யாருமே அந்த கிளாஸ் ஃபினிஷிங்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த கிளாஸ் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாகவே நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே மேலே போயிடலாம் வாங்க. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லேயே இங்கே பாருங்க, இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக. ஸோ வென்டிலேஷனுக்கு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் உள்ள பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே வாங்கலேன், இங்கே பாருங்க, இந்த டாய்ஸ்லாம் வச்சு நல்லாவே இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டடி ரூம் வேணாம், எனக்கு வந்து ஒரு ரூமாக கன்வெர்ட் பண்ணி தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 4 BHK உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துருவாங்க. சரிங்களா? இந்த ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7x10 7க்கு 10ல இந்த ஸ்டடி ரூம் நம்மளுக்கு வருங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தா அந்த அலெக்ஸா வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த வாய்ஸ் கண்ட்ரோல்லேயே நீங்கள் ஃபுல்லாகவே அந்த லைட்டு, ஃபேனு, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே நீங்கள் வாய்ஸ் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு அந்த ட்ராவ்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் உட்காந்து படிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், ஒரு சேர் எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இது கொடுக்க மாட்டாங்க, இதோட சேர்த்து சேல்ஸ் பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட வீடு எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோபா மாதிரி இருக்குங்க. ஸோ நல்லாவே இருக்குது. சிட் அவுட் பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அந்த மெயின் ரோட் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கேருந்து எனக்கே மெயின் ரோட் தெரியுது, ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக பார்த்தா அதான் உங்களுக்கு பொன்மார் மெயின் ரோட். எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. சரிங்களா? இங்கேயும் பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஸ்மார்ட் சுவிட்ச் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஃபேனு, லைட்டு எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸ்டடி ரூம் வேணாம்னா ஒரு ரூமாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான பாயிண்ட்டு, தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x9 வருங்க. 10x9 சைஸில் நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூம்லேயே பாருங்களேன், அந்த பெயிண்டிங்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி அந்த டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது அந்த வால் பெயிண்டிங் எல்லாமே. குயின் சைஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய காட்டை நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த காட் போட்டோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு 4 அடிக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே அந்த ஹுட் ரோட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைட் பாருங்களேன், ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஸ்மார்ட் சுவிட்ச், இந்த பாத்ரூம் பக்கத்தில் இருக்க பெட்ரூமு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சுவிட்ச் இருக்குது. நல்லாவே இருக்குங்க. அது மாதிரி அலெக்ஸா கண்ட்ரோல் வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு அலெக்ஸா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம். வாங்க, 9x4ங்க. 9க்கு 4 நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக இருக்குது. இருங்க லைட் போட்டு வந்துடுறேன், இருட்டாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் நம்மளோட கிளாஸ் செட் வந்துடுங்க. அப்படியே இந்த சைடு வாங்களேன், இங்கே பாருங்கள், ஜாகுவார் ஃபிட்டிங்கில்
இந்த கிளாஸ் செட்லாம் பாருங்க நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க, ஒரு கிளாஸ் செட்டப் நம்மளுக்கு வந்துடும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல் ஃபினிஷிங்லாம் பாருங்க, கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. அப்படியே இந்த சைடு பாருங்க நல்ல ஒரு பெரிய ஷவராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷவரு, உங்களுக்கு டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பெட்ரூம்லேயே நல்ல ஒரு பெரிய பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு அந்த ஸ்டேடியம் டவர் கொடுத்துருக்காங்க, நல்லா அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பால்கனி, நல்ல ஒரு எல் ஷேப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைட் பாருங்களேன், இந்த டைல் ஃபினிஷிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் தான். சப்போஸ் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 வீடு இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ எலிவேஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதனா கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளானில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிட் அவுட் ஏரியா மாதிரி அந்த சேரு டேபிள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த செடியெலாம் வச்சுருக்காங்க, நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள் பால்கனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, கைப்பிடி எல்லாமே ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. அந்த பஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த பஸ் அங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க. அது பார்த்தா உங்களுக்கு மதுரைப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். எக்ஸாக்டாக மதுரைப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. மேலேயும் பார்த்தா லைட் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் லைட் போட்டு காட்டுறேன், லைட் எரியுதுங்களா, ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் லைட் போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. அப்படியே வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூ, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்லாம் நம்மளுக்கு இருக்குங்க, நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. செகண்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும். அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட் நம்மளுக்கு போட்டு கிங் சைஸ் பெட் நம்மளுக்கு இருக்குது. இந்த பெட் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ வந்துடும். மேலே நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது, அந்த ஏசி ஹோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஹுட்டோட கலரும் நல்லாவே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கஸ்டமைஸ் ஒர்க்லாம் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நம்மளுக்கு இருக்குது, நல்லாவே இருக்குது. அந்த கிளாஸ் ஃபினிஷிங்லாம் வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க. அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக நம்மளுக்கு லாபி ஏரியா மாதிரி இருக்குது. இந்த லாபி ஏரியா உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கிளாஸ் ஃபிட்டிங் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம்ங்க. 6x5 6x5 நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா இருக்கு. அப் டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால் வரைக்குமே அந்த டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லா ரெஸ்ட் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் செட் வெஸ்டர்ன் சைடில் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்க, இங்கேயும் பார்த்தா நல்ல ஒரு பெரிய ஷவர் பாயிண்டா இருக்கு. உங்களுக்கு ஹேண்ட் ஷவர், டேப்பு, வாஷ் பேஷன் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அடுத்து நம்ம இன்னொரு பால்கனி பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்க ஒரு பால்கனிங்க. நல்ல ஒரு காம்பேக்ட் சைஸ்ல நம்மளுக்கு பால்கனி இருக்கு. மொத்தம் நம்மளுக்கு இந்த வீட்டில் 2 பால்கனி வரும். ஸோ இந்த சைட்லாம் பாருங்களேன் எவ்வளோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம சைட்டுக்குள்ளே எவ்வளோ வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 4 or 5 மந்த்துக்குள்ள எல்லாருமே உங்களுக்கு கொடுத்துட்டுமே வந்துருவாங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள பொன்மார் லொகேஷனில் ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு லொகேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம், இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குங்க. அதனால் ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரூமாவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 7/10 வரும். அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாம் வாங்க. டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் ஃபிட்டிங் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்மளுக்கு அந்த இன்வெர்டர் பாயிண்ட் அந்த செட்டப் அப்படியே நம்மளுக்கு இங்கே இருக்குங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வுட் அண்ட் டோர் நம்மளுக்கு வந்துடும். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, மேலே பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட்டில் உங்களுக்கு சோலார் பேனல் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எந்த வீடு வாங்கினாலும் கரண்ட் போனாலும் உங்களுக்கு கரண்ட் போகிற ஃபீலே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சோலார் பேனல் 3 கிலோவாட்டில் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரண்ட்டே போயிடுச்சுன்னா நீங்கள் ஏசி போட்டுக்கலாம், ஃபேன் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது தெரியுதுங்களா உங்களுக்கு பேனர், அந்த வண்டிலாம் போயிட்டு இருக்குங்களா, ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்லேருந்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஒரு 500 மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் ஒரு ரூம் மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயும் பாருங்கள் எல்லா வீடுமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் விழா கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே இது பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு நம்மளுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு லேண்டாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் எலிவேஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீடு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டீரியர் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எதனா கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க. பொன்மார் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹரி எனக்கு ஒரு நல்ல இண்டிவிஜுவல்ஸாக தான் சொல்லுங்கள்.
எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லையும் கேட்டிருக்கீங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட்லையும் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்தா மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி இப்போ காட்டிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. வீடு ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா பொன்மார் லொகேஷனில் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி நான் காட்டினேங்க. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை வீடு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 29 வீடு வருது. கிளப் ஹவுஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு வந்துருதுங்க. ஸோ 29 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 BHK ஹவுஸ் தான். ஸோ சத்தியம் ஹோம்ஸோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 BHKக்கு 1,06 lakhs 1,06,00,000 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1,06,00,000 பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க. ஸோ வீடியோ காலிங் டோரிங் சிஸ்டம் நம்மளுக்கு வந்துடும், சோலார் பேனல் இது எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ இந்த உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் டேரக்டாக சத்தியம் ஹோம்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எது வந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.